அனைவருக்கும் வணக்கம். நான் ஈரல் செய்கிறேன். எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். கடுகு போடுறேன். எண்ணெய் பொரிஞ்சுட்டு சோம்பு போட்டிருக்கேன். கடுகு 2 உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். பாருங்கள் என்ன போடுறோம். கறி மசாலா பட்டை கொஞ்சம், ஒரு லவங்கம், ஒரு பட்டை போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா கொஞ்சம் செவந்துக்கணும். செவந்த உடனே சின்ன வெங்காயம் நல்லா உரித்து நறுக்கி வச்சுருக்கேன். இது சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். பறக்கிட்ட தக்காளி போடணும். சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கின பிறகு தக்காளி போடணும். நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா வெங்காயம் நல்லா பொன் நிறமாகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் எவ்வளோ சின்ன வெங்காயம் வதங்குதோ அப்போ அவ்வளோதுக்கு நமக்கு டேஸ்ட் கொடுக்கும் ஈரல். ஆமாம். இப்போ இது நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம தக்காளி போடணும். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சா நல்லா இந்த கலரில் இருக்கணும். பாருங்கள், நல்லா கலராக பொண்ணாக இருக்கா, இந்த மாதிரி இருக்கும்போது அப்புறம் தக்காளி போடணும். தக்காளி போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு தான் அப்புறமா ஈரல் போடும். இது வதங்கிக்கிட்டு இருக்கு. எல்லாம் அங்கிட்டு வதங்குதா. இங்கிட்டு சிக்கன் 65 வறுக்கிறேன். பார்த்துங்க, வேகுது. சண்டைனா விருந்து தான். சிக்கன் 65 பிசைஞ்சு வச்சுருக்கேங்க. மசாலையை போடுறேன் பாருங்கள். மசாலா பிசைஞ்சு வச்சுருக்கேன். 65 மசாலா சிக்கனு அதை போடுறேன் பாருங்கள். எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறது. சண்டைனா ஸ்பெஷல் தானே, இல்லைன்னா சாப்பிட மாட்டேங்கிறாங்களே. அதில் இன்றைக்கி சண்டையை தான். சூப்பர் தான் இருக்கும் இன்றைக்கி எல்லாம். இன்றைக்கி தான் அது வச்சுட்டோமா. இது பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். தக்காளி வெங்காயம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சா தக்காளி. இது ஈரலை நம்ம போடணும். ஈரலை போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கணும். வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டேன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட பிறகு இதை கொஞ்சம் நல்லா வதக்கணும். மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கு. அடுத்து உப்பு எப்போவுமே கொஞ்சம் ஈரலுக்கு கம்மியாக தான் போடணும். உப்பு இல்லைன்னா இதாகும். அதனால் கொஞ்சம் உப்பு போட்டாச்சா. அதுக்கு எடுத்து பெப்பர் போட்டுடணும். அதுதான் இந்த கவுச்சி எல்லாம் போகும். ரெண்டாவது சாப்பிட ஈரல் திகட்டாது. ஈரல் எப்போவுமே திகட்டாது. அது ஜீரகப்பொடி போட்டாச்சா. கொஞ்சம் வதக்கணும். போட்டாச்சா, நல்லா வதங்கிடுச்சா. உப்பு போட்டாச்சு. எல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெப்பர் போட்டேன். ஜீரகப்பொடி போட்டிருக்கேன். அது கொஞ்சம் மிளகாத்தூள், அவ்வளோதான். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வதக்கணும். ஈரல் என்றைக்குமே கொஞ்சம் தண்ணி நிறையா ஊற்றக்கூடாது. ஏன்னா ரஃப் ஆயிரும். அதனால் லைட்டாக தான் ஊற்றணும். அந்த இதிலே கொஞ்சம் சிம்மில் வச்சா நல்லா வெந்துடும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வைக்கணும். இந்த பெரட்டி விட்டுட்டு வரேன். இந்த கொஞ்சம் வெந்துருச்சு. அப்புறம் அது கொஞ்சம் இதாகும்ல, அதனால் கொஞ்சம் பெரட்டிட்டு வரேன். கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சுல. நல்லா வதங்கிடுச்சா. கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன், அவ்வளோதான். ஏன்னா நிறைய ஊற்றக்கூடாது. ஊற்றினா வெந்துச்சுன்னா ரஃப் ஆயிரும். எப்போவுமே ஈரலுக்கு நம்ம கொஞ்சமாக தான் ஊற்றணும். இப்போல்லாம் போட்டாச்சு. டேஸ்ட்டு பார்க்க போகிறேன் உப்பு எப்படி இருக்குன்னு. எல்லாம் போட்டாச்சா, மசாலையெல்லாம் போட்டாச்சு. ஓகேவா. இப்போ உப்பு பார்க்குறேன் பாருங்கள்.
சூப்பராக இருக்குது. அது வந்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் சுண்டின பிறகு அப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். வந்துருங்க சாப்பாட்டுக்கு. மூடட்டும், கொதிக்கிறதுனால. இப்போ பாருங்கள், நல்லா சுண்டிருச்சு பாருங்கள். தண்ணி இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும். தண்ணி கொஞ்சமாக ஊற்றுறதுனால, ரொம்ப தண்ணி வச்சா ரஃப்பாயிரும், ஈரல் டேஸ்ட்டே வராது. இப்போ வந்து இந்த புதினா கொத்தமல்லியெல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை போட்டு இறக்க வேண்டியதான். அவ்வளோதான். ஈரல் வறுவல் ரெடி. வாங்க எல்லாம் சாப்பிடுங்க. வந்து டேஸ்ட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும் தனி ஈரல். வாங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வறுத்தாச்சு, எடுத்து வைக்கிறேன். பாருங்கள், ஈரல் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் சமைச்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் என்ன இருக்குன்னு சொல்லுங்கள், குறை உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.